எல்லோருக்கும் வணக்கம். என்னடா பெட்ரூம்ல நிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஊருக்கு போறேங்க அரக்கோணம். ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு புட்டு சுத்துறது, நிச்சயதார்த்தம். அப்புறம் ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பால் காய்ச்சறது. தம்பி ஒருத்தன் பால் காய்ச்சறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரணுன்றத இந்த ஊருக்கு போறது கூட பிரச்சனை இல்ல எங்களுக்கு. இந்த புடவையும் ஜாக்கெட்ட தேடி தேடி மேட்சா வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது. அப்படியே மேட்சிங்கா சாரீலயே தச்சு வச்சாலும், நான் சொன்ன மாரி தான் இங்க லூசு, அங்க லூசுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி பண்ணி எல்லாம் எடுத்து அயர்ன் பண்ணி வைக்கிறதுக்குள்ள, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் எடுத்து குடுத்துட்டேன். பிரச்சனைலாம் யாருக்கு? நீயே என்னது சொல்லு யாருக்கு? என்னுடைய வீட்டுக்காரருக்கு தான் பாவம். எல்லாம் பார்த்து பார்த்து அயர்ன் பண்ணி, இந்த ஷாலு கூட அயர்ன் பண்றாருங்க. அயர்ன் பண்ணி எப்படி மடிச்சு வச்சுக்கிறாரு பாருங்க. ஏன்னா வேக்காடா இருக்கும். வெயில் இங்கேயும் அவ்வளோ வெயிலுக்கு ஊர் பக்கம்னா வெயில் அதிகம். காட்டன் துணியா தான் முகம் துடைக்கிறதுக்கு, ஒரு முகம் கழுவிட்டு துடைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாமே வந்து டவல்லேருந்து எல்லாமே அழகா அயர்ன் பண்ணி வச்சுட்டாரு. இந்த சாரி வந்து என்னுடைய தம்பி பால் காய்ச்சும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதில வந்து பாருங்க இவரு நான் எடுத்து குடுத்ததோட சரி, செட்டா அப்படியே அப்படியே இது ஒரு செட்டு. அதே மாரி இதுவும். ஏன்னா தனித்தனியா வச்சாலும் தேடணும் அப்படின்றதுனால, பாருங்க எல்லாமே ப்ளவுஸு எல்லாம் அப்படியே செட்டா வந்து அப்புறம் அதே மாரி இந்த காட்டன் வந்து காட்டன் சாரி போம்போது ட்ரெயின்ல வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "இது நானே எடுத்து தரேன். நீ எடுக்கிற புடவெல்லாம் இந்த வெயிலுக்கு கட்டவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி, ப்ளவுஸு இது போகும்போது இப்போ ஊருக்கு போம்போது நாளைக்கு இத கட்டிக்கணுமா அவருக்கு. அவரு சொன்னது. சரி ஓகே அப்படின்னுட்டேன். அப்புறம் இது வந்து நீ வரும்போது ட்ரெயின்ல, பஸ்ல வருவோம் இல்லையா? அப்போ வரும்போது இந்த ஒரு ஸ்மூத்தா இருக்கிற புடவ கட்டிக்கணும் அப்படின்னு இது எடுத்து வச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே சிரிப்பு இதெல்லாம். என்ன நான் எடுக்கும்போது அவருக்கே தெரியும். நான் எடுத்து கட்டினா வழவழன்னு இருக்கும். இங்கேருந்து டூ வீலர்ல போகுங்களா? போகும்போதே, "ஐயோ! வண்டி நிறுத்து வழியில" அப்படின்னு சொல்லுவேன் நானு. ஏன்னு கேட்டா, நான் கட்டுற புடவலாம் கொஞ்சம் வழவழப்பா இருக்கும். ஜாரி ஜாரி போயிடும் அந்த சீட்ல உக்காந்தா. அதனால இந்த முறை வந்து ஃபங்ஷனுக்கு கட்டுறத மட்டும் நீ எடுத்து குடு. போறது வர்றது ட்ராவல்ல வந்து நான் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் கட்னா. எந்த ஒரு சொரசொரப்பு அதெல்லாம் இருக்காது. அதனால இந்த சாரி அயர்ன் பண்ணிட்டு, இது இவரு செலக்ஷன் இது. இத நெறைய நான் கட்டுவேன். ஏன்னா கட்டுறதே தெரியாது. அந்த மாரி இருக்கும் உடம்புல. அவ்ளோ நல்ல பூ மாரி இருக்கும். இது வந்து அங்க வெயிலுக்கு வந்து கட்டிக்கோ பகல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி எடுத்து வச்சாரு. இது 3ம் வந்து இவரு செலக்ஷனுங்க. ஃபங்ஷனுக்கு போறதெல்லாம் நீ எடுத்து காட்டு. ஆமா. இத வந்து தம்பி பால் காய்ச்சும்போது நைட்டு வந்து நாராயண பூஜை பண்ணுவாங்களாம். அதுக்கு மேட்சிங்கா எடுத்து வச்சுட்டாரு எல்லாமே. இந்த சாரி வந்து அ மாமா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அந்த ஃபங்ஷன் கட்டிக்கிறதுக்காக இந்த சாரி எடுத்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க வீடியோல கட்டியிருக்கிறேன்னா பார்த்துருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு. அப்புறம் டவலு இது எல்லாமே வந்து அழகா அயர்ன் பண்ணி சூப்பரா எடுத்து வச்சுட்டாருங்க எல்லாமே. அதே மாரி எடுத்து வைக்கிறது, பண்றது, அயர்ன் பண்றதெல்லாம் இவரு. பேக்ல கூட நான் வைக்கக்கூடாது. ஏன்னா, நான் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சதெல்லாம் மாத்தி மாத்தி வச்சுடணும். அதே மாரி துணி வைக்கிறாருன்னா, இந்த மாரி பேகுல கீழ வந்து ஒரு ஷால் போட்டு, ஏதாவது டவலோ, ஷாலோ ஏதாவது போட்டு அதுக்கு மேல தான் துணி வைப்பாரு. ஏன்னா, நம்ம ட்ரெயின்ல, பஸ்லலாம் போனோமா, கீழ ஏதாவது ஈரமா இருக்கும். அந்த பேகு பட்டு துணிக்குள்ள வந்து சாரீலலாம் படும். அதனால எதுவா இருந்தாலும் இந்த ஷாலோடவே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இத சேஃப்டி பண்ணுவாரு. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாரு. எல்லாமே முடிச்சுட்டோம். இத எடுத்து வந்து இப்ப அவரு பேக் பண்ண போறாரு. பேக் பண்ணிட்டு நம்ம போயிட்டு ஒரு சூப்பரான வேர்க்கடல வச்சு உருண்டை செய்ய போறேங்க. வேர்க்கடல வந்து பிரியா வாங்கிட்டு வந்தது. அப்பயோ செய்யலாம்னு நெனச்சேன், செய்ய முடியல. பொட்டுக்கடல உருண்டை தான் நான் போட்டுருப்பேன் பார்த்துருப்பீங்க. இப்போ போயிட்டு நம்ப வேர்க்கடல உருண்டை செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லது. நம்ம வீட்ல செஞ்சு வச்சுன்னா, சின்ன சின்னதா உருண்டை பண்ணா டெய்லி ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம போய் வேர்க்கடல உருண்டை செய்யலாம். ஊருக்கு போறதுக்கு எல்லா துணியெல்லாம் பேக்ல வச்சு பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து வேர்க்கடல உருண்டை தான் செய்ய போறோம். வேர்க்கடல வந்து நான் ஏற்கனவே வறுத்து, தோல் எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி 2 கப்பு வந்து வேர்க்கடல எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு வேர்க்கடலைக்கு அதே அளவு 2 கப்பு வந்து வெல்லம் எடுத்துங்க. கரெக்ட்டா இனிப்பு இருக்கும். இப்ப நம்ம வேர்க்கடல உருண்டை செய்யலாம். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா, புது கடாய்ங்க. இது வந்து கரண்ட் ஸ்டவ்ல வைக்கலாம். நம்ம வந்து கேஸ்லயும் வச்சுக்கலாம். இது வாங்கி 2 வருஷம் ஆச்சுங்க. ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல 2 வருஷத்துக்கு முன்ன வீடியோல கூட காமிச்சிருப்பேன். எடுத்துட்டு வந்துட்டா ஒரு பொருள் ஏற்கனவே பழைய கடாயெல்லாம் இருந்ததுன்னா, அது தூக்கி போறதுக்கு மனசு வராது. எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? புதுசு இப்ப எதுக்கு யூஸ் பண்றது? வாங்கிடுவேன் ஆனா பார்க்கும்போது. ஆனா இது வாங்குனது எங்க தெரியுங்களா? நம்ப சேலம் டூ கோயம்புத்தூர் ஹைவேல வந்து பவானிக்கு முன்னாடியே வருது அந்த டிமார்ட்டு. சரி போம்போது இங்க டிமார்ட்ல எப்படி இருக்கு? என்ன இருக்கு பார்க்கலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, நெறைய வாட்டர் கேனு இந்த மாரிலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அங்க நெறைய வாங்குனோம் நாங்க. கடாய் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வந்து ரூ. 600 இந்த கடாய் வந்து. நம்ம வந்து இந்த அல்வா, இந்த கேசரி இந்த மாரிலாம் கிண்டுறதுக்கு வந்து ஒட்டாம ரொம்ப நல்லா வரும். ஏன்னா நைஸா இருக்கு பாருங்க.
இப்போ எல்லா கடாயிலையுமே ஒவ்வொன்று இருக்கிறதுனால சரி புது கடாயில் வந்து நம்ம வேர்க்கடலை உருண்டை பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த கடாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். வெல்லம் வந்து 2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்ட போகிறதில்ல, சுத்தமான வெல்லன்றதுனால அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி நம்ம வந்து பாகு பக்குவத்துக்கு வரணும். வெல்லம் நல்லா வந்து கரையட்டும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு, நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு இதில் தான் கொட்டி செய்வோம், அதனால் கையிலும் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்து தடவி வச்சிடலாம் தட்டில். இப்போ பாகு பக்குவத்துக்கு வந்துடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம கையில் எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இப்படி போட்டால் சவுண்டு வரணும். பாகு வந்து நல்லா கட்டியாக வந்து பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு தட்டில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள், தட்டில் எடுத்து சேர்த்துட்டோம். வேர்க்கடலை வந்து பாகில் சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் இப்படி லைட்டு சூடு வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி தொட்டு உருண்டை பண்ணிக்கலாம். தண்ணி தடவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே பிடிச்சாதான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா, ஆனால் குட்டி குட்டியாக இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை நம்ம சாப்பிட்றதுக்கும் சின்ன சின்னதாக நல்லாயிருக்கும். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா சூடு இருக்கும் போதே கையில் தண்ணி தொட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை உருண்டை வந்து பிடிச்சி வச்சுட்டோம். இவ்வளோ தான் வந்தது எனக்கு. இதில் வந்து கொஞ்சம் தூளாக இருக்கும் போதே வந்து ஒரு 2-3 உருண்டை வந்திருக்கும். நாங்கள் சாப்பிட்டோம். அந்த தூளெல்லாம் லாஸ்ட்டில் கடாயில் எடுத்து நமக்கு வந்து 2 கப்புக்கு வந்து 2 கப்பு வெல்லம், 2 கப்பு வேர்க்கடலை ஒரு 15 உருண்டை வந்ததுங்க இது. இப்போ ஸ்கூலெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம பருப்பி பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். எவ்வளோ ரேட் அதிகம் தானே கடையிலெல்லாம், 30-40 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம 1 கிலோ வேர்க்கடலையும் 1 கிலோ வெல்லம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக, நான் கூட கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன கடையில் விற்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டா ஸ்கூல்லேருந்து வரும்போது குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று சாயங்காலத்துக்கு கொடுத்தா உடம்புக்கு நல்லது. சாயங்காலத்தை டெய்லி ஒன்று குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு ஸ்கூல் டைமில் நம்ம ஸ்கூலில் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. குழந்தைங்களுக்கு வரும்போது சாயங்காலம் ஏதாவது செஞ்சு கொடுக்குறது இல்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சது கொடுக்கலாம். நம்ம பாகு எடுக்கிற பக்குவம் மட்டும்தாங்க முக்கியம், வேறு ஒரு கஷ்டமும் கிடையாது. பாகு எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம தட்டில் வந்து போடும் போது டான் நல்லா சவுண்டு வரணும் நமக்கு. அந்த மாதிரி சவுண்டு வந்தது தான் கரெக்டான பாகு பக்குவம். நம்ம வந்து ஜவ் மாதிரிலாம் இருக்காது, கடிக்க முடியாமல் கல் மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த பக்குவம் மட்டும் கரெக்டாக இருந்தால் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து பாகு ஆகிடுச்சுன்னா உருண்டையும் பிடிக்க முடியாது, பாகு வரலனால உருண்டை பிடிக்க முடியாது. அதிகமான பாகு ஆகிட்டாலும் ஜவ் மாதிரி இழுக்கு மாதிரி இருக்கும். அதனால் வந்து பாகு மட்டும் கரெக்டாக நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி பார்த்து எடுத்துங்க. அளவும் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குது. நீங்களும் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வந்து வேர்க்கடலை வச்சு இந்த மாதிரி வேர்க்கடலை உருண்டை, வேர்க்கடலை பருப்பி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.